Hi friends, welcome to Valu Sara YouTube channel. இந்த வீடியோல நம்ம சாராவோட ஹாஃப் சாரி ஃபங்க்ஷன் பார்ட் 1 தான் பார்க்க போறோம். இது வந்து மார்னிங் ஒரு 4 o'clock இருக்கும். 17th அன்னைக்கு மாமா நாத்தனார் அவங்களோட 2 பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க சென்னையிலேருந்து சாரோட ஃபங்க்ஷனுக்காண்டி. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காண்டி தான் சாராவும் அவங்க அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து போயிருந்தாங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாராவோட அப்பா எங்கள் நாத்தனாரோட சின்ன பொண்ணு, எங்கள் மாமனார், அது பெரிய பொண்ணு, அப்புறம் எங்கள் நாத்தனார் எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது கார்டுங்க கொஞ்சம் 2-3 பிரிண்ட் பண்ணியிருந்தோம், ஒரு 10 கார்ட்ஸ்க்கு. அதுதான் கொஞ்சம் சைட்ஸில் எல்லாம் பேப்பர் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுக்காண்டி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் நாத்தனார் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு சாமி கிட்ட வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இன்விடேஷன் கார்டு வந்து எங்கள் குலதெய்வ சாமிக்கு வச்சு சாமியை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருகன் எல்லா வீட்டில் இருக்கிற இது சிவன் பார்வதி எல்லாத்துக்கும். அதுக்கப்புறமா சாமிக்கு முடிச்சதுக்கப்புறமா தான் அம்மா வீட்டுக்கு போய் மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கணுங்கிறதுக்காண்டி அந்த இன்விடேஷன் கார்டை எடுத்துகிட்டு போகணும். ஸோ தம்பி ஒய்ஃபு வர்றதுக்காண்டி தான் வெளியே வெயிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு பூ பழம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் தட்டில் வச்சு அவங்களுக்கு இன்விடேஷன் கார்டும் வச்சு வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ வெளியேருந்தே எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போகிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ வந்து பல்லவி சிவாவோட ஒய்ஃபு ஆக்சுவலாக எடுத்தது. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே வந்து தட்டு தாம்பாளம் எல்லாம் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி மாமா வீட்டை அழைக்கிறதுக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலு என்னென்னா எங்கள் அப்பா அம்மாவோட கல்யாணத்து நாள் இருந்துச்சு. ஸோ அதுவும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. தம்பிங்க தான் கேக்கு எல்லாம் வாங்கிக்கின்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த இயர் நான் வாங்கி கொடுக்க முடியல, ஆனால் பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறமா தட்டு தாம்பாளத்துலேருந்து பாதி பழம் எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கார்டு இன்விடேஷன் கொடுக்குறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறமா ஷாப்பிங்கும் பண்ணிட்டோம். அது நடுவில் எங்கள் நாத்தனார் பிள்ளைக்கு நாத்தனாருக்கு எல்லாருக்கும் ஷாப்பிங். அது வீட்டுக்கு அத்தை முறை சைடில் எல்லாம் வாங்கி சாராவுக்கு வைக்கணும்னு சொல்லி அதுவும் காசு கொடுத்துருந்துச்சு எங்கள் நாத்தனார். ஸோ அதுக்கும் சேர்த்து வாங்கியாச்சு. இப்போ மக்கியானாவில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்காண்டி ஜாமான்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறமா வளையலெல்லாம் கையில் போட்டுக்கிறதுக்காண்டி சாராவுக்கும் வாங்கியிருந்தோம். அப்புறமா ஒரு மணி போல் நான் அம்மாவோட வேலையில் அந்த மேடம் மருதாணி போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி எங்களுக்கு டைம் இல்லைங்கிறனால இந்த மேடம் கிட்டே போய் நான் 2 கையில் போட்டுக்கிட்டேன். அப்புறமா சாராவுக்கும் 2 கையில் போட்டுவிட்டு இருந்தேன். ஸோ அவங்க ஆக்சுவலாக ஆர்டர்ஸ்க்கு போவாங்க. ஸோ அவங்க எங்களுக்காண்டி ஃப்ரீயாகவே போட்டுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மருதாணி. ஸோ நாங்கள் போடும்போது என்னென்னா கரண்ட்டு நின்றுருச்சு. அதுக்கப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரண்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு ஹேண்டுக்கு என்னோட கைக்கு போட்டிருந்த மருதாணி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியெல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கினது. இல்லைன்னா நான் எப்போவுமே 1 ஹேண்ட் தான் போட்டுக்குவேன். இப்போ வந்து சாராவுக்கு போடுறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கும் 2 சைடு போட்டிருந்தோம். ஸோ இது 1 ஹேண்ட் ஒரு சைடு போட்டு முடிச்சாட்டு இன்னொரு கைக்கு போடுறாங்க. எப்படி இருக்குன்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் நிறைய இன்னும் சூப்பராக ஃபுல் ஹேண்ட்ஸ் போடுவாங்க, ஏன்னா ஃபங்க்ஷன் இல்லை அதனால போடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஹாஃபாக தான் போட்டாங்க. இதுக்குள்ளே எங்கள் சின்ன குட்டி என்ன பண்ணிடுச்சுன்னா துண்டு ஃபுல்லாக போத்திக்கிட்டு அதை எடுக்க முடியாமல் கையை காலை அசைச்சிக்கிட்டு அங்கே ஒரு காமெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதையும் தூக்கிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா அதை முடிச்சதுக்கப்புறமா எங்களோட சின்ன பழைய வீட்டை நாங்கள் சின்னதாக இருக்கும்போது அந்த வீட்டுக்கெல்லாம் போய் இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஈவினிங் போல் நாங்கள் ராம்ராஜ்க்கு போயிருந்தோம். ஏன்னா பசங்க எல்லாமே சேர்ந்து ஒரே ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டு போல் ஒரு 8 o'clock 9 o'clock இருக்கும். அப்போது போய்
வீட்டில் என் நாத்தனார் பொண்ணுக்கு மருதாணி போட்டு விட்டுட்டு அதுக்கும் போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு வித்யாவோட மகளுக்கும் போட்டு விட்டு அப்புறமா பூ கடைக்கு போயிருந்தோம். இது ஷாப்பிங் என்னென்னா இங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃப்ளவர்ஸ் மார்க்கெட்டுன்னு. இங்கே தான் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கே போயிருந்தப்போ நிறைய பூக்கடை இருக்குன்னு பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லு கல்யாண சீசனுங்கிறனால அன்றைக்கி கல்யாணத்து நாள் மக்கிய நாள். ஸோ பூ ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. ஒரே கடையில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கவும் அந்த ஒரு கடையில் மட்டும் போய் வாங்கியிருந்தோம். மல்லிகைப்பூ அப்புறம் முல்லைப்பூவா என்னன்னு தெரியல, இது எனக்கு பேர் சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், என்ன கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கும் மாலை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நைட் ஒரு 10-11 மணி இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து பூ கட்ட ஆரம்பித்தோம். பல்லவிக்கு பூ கட்ட வரலன்னு சொல்லி நான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன். கட்ட வருவா, நான் அவ்வளோ அழகாக கட்ட வரல அதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது நான் முல்லைப்பூ தான் போல இருக்குது. இது நான் கட்டி ஆரம்பித்தேன். நான் நடுவில் தூக்கமாக வந்துச்சு. ஸோ அதை தூங்கிக்கிட்டே கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்கும் தூங்கிக்கிட்டே. அப்புறமா ஸ்நாக்ஸு அந்த வாட்டர்மெலனு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் எந்திரிச்சு திரும்பவும் பூ கட்டணும். ஆனால் என்னால் பூ கட்ட முடியல. காவியா தான் அழகாக பூ கட்டி அதுவே ஒரு கவர் ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தூங்கி ஒரு 1 hour தான் இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சோம். பாப்பாவுக்கு கொஞ்சமாக இருக்கிறனால அதுக்கு சீக்கிரம் கை கழுவிடுச்சின்னு அவளுக்கு மட்டும் ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காவியாவுக்கும் போடவே இல்லைன்னு காவியாவுக்கும் ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டிருந்தேன். காவியாவோட மருதாணி நான் தான் போட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் ஃபுல் ஹேண்ட்ஸ் போட்டிருந்தது. டைம் இல்லைங்கிறனால பின்னால் மட்டும் பேக்ரவுண்ட் இது அரபி போட்டிருந்தேன். இன்னொன்று பக்கத்து வீட்டு பொண்ணுக்கும் போட்டிருந்தேன். இது ராதிகாவுக்கு மட்டும் பல்லவி போட்டிருந்துச்சு. இது பேக் அரபி டிசைனு காவியாவுக்கு போட்டது. கை கழுவுனதுக்கப்புறமா இது அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீக்கு அப்புறமாவும் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். இது வந்து அம்மா வீட்டிலேருந்து சாராவுக்கும் எனக்கும் சாரீ எடுத்திருந்தாங்க. ஸோ இது ஆரி ஒர்க்கு, ஆக்சுவலாக இங்கே மக்கம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இதை தான் தைக்க கொடுக்க போகிறோம். ஸோ அம்மா வீட்டிலேருந்து தான் தைக்க கொடுக்க போகிறாங்க. இதை எடுத்து பார்த்துருக்கேன் எப்படி இருக்குது டிசைனுன்னு சொல்லி. இது என்னோடய சாரீ. அப்புறம் வந்து இது சாராவோட சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்பிள் கலரில் இருக்குது, கத்திரிப்பு கலரில் இருக்குது. ஸோ இதுக்கும் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரேட்டெல்லாம் ரொம்ப அஃபர்டபுள் ப்ரைஸ் தான். 350 + 600 700 தான் ஆக்சுவலாக. ஸோ நல்லா இருந்துச்சு. வீட்டு பக்கத்தில் தான் இருக்கும். தெரிஞ்ச அக்கா கடைக்கிட்ட தான் போய் தைக்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர் போட்டு அப்புறம் பேங்கிள்ஸு அவளுக்கு எல்லாமே மேட்சிங்காக எல்லாமே வாங்கி இருந்தோம். அப்புறம் ஹேர் பின்ஸு வந்து யூ பின்ஸு பெல்ட்டு, சாரீ கட்டினதுக்கப்புறம் பெல்ட்டு கட்டுவாங்கள்ல அது, அவளுக்கு வளையல் மேட்சிங் வளையல் 2 கலர்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸு. எனக்கு இந்த பேங்கிள்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ அவள் சாரீக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஓப்பன் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டோம் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு சொல்லி. ஸோ அதை பார்க்கும்போது ஜஸ்ட்டு சாரா ஒரு வீடியோ எடுத்துருந்துச்சு. அதை தான் இப்போது அப்லோட் பண்ணுறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ. அதுக்கப்புறமா முடிக்கு வந்து அப்போல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணி பூவெல்லாம் செட் பண்ணி வைக்கலாமா இல்லை சும்மா இந்த இதுதான் ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவரில் வைக்குவோமான்னு யோசிச்சுக்கிட்டு அதுவும் வாங்கிட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர், முல்தானி மீட்டியும் ரோஸ் வாட்டரும் அதுவும் வாங்கியிருந்தோம். ப்ளஸ் ஒயிட்னிங் ஃபேஷியல் கிட்டும் வாங்கியிருந்தோம். ஆனால் இது எதுவுமே நாங்கள் சாராவுக்கு யூஸே பண்ணல. ஏன்னா எங்களுக்கு டைமு செட்டே ஆகலை. ரொம்ப வேலை இருந்தனால அவளுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்குவீங்க. அவளுக்கு நான் எப்படி மேக்கப் பண்ணியிருக்கோம் நாங்கள்லான்னு. சிம்பிள் மேக்கப் தான், ஆனால் நல்லா கிராண்ட் லுக்காக இருந்துச்சு. ஸோ பார்ட் 2க்காண்டி கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.